தென்னாடு சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசிவநாதராக எம்பெருமான் ஈசன் திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஆலயத்தின் அடியன். மனிதர்கள் பிறப்பு என்பது அவர்கள் செய்த கர்மாவினையின் காரணமாக இந்த பிறவியில் உடலானது உடல் பிணி பிறவி பிணி எனக்கூடிய இந்த இரண்டு வகையான பிணிகளில் மாட்டி எண்ணற்ற நோய்களை உடலானது சுமந்து அனுபவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்தாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசனாவார். எம்பெருமான் ஈசனை இந்த நோயிலிருந்து, இந்த பிணி நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கும், அந்த நோய் நம்மளை அண்டிய உடனே அந்த நோய்க்கு மருந்தாக இருப்பதும் மிக எளிமையாக எல்லோர் கையிலும் இருக்கக்கூடிய உன்னதமான பிரசாதமாக இருக்கக்கூடிய திருநீர் ஆகும். அந்த திருநீரானது எண்ணற்ற மகிமைகளையும் எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் மருந்தாக விளங்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு தெய்வீக பொருளாகும். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக பொருளின் காரணமாக என் பிராட்டி திலகவதி அம்மையார் தன்னுடைய திருநீற்றின் காரணமாக எம்பிரான் திருநாவுக்கரசருடைய சூழ நோயை திருநீற்றின் மூலமாக தீர்த்து குணமடைய செய்தார் என்பது உலகறிந்த உண்மையாகும். அதேபோல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி அவர்கள் தீராத நோயினால் எம்பிரான் திருஞான சம்பந்தர் அவர்கள் கூன்பாண்டியனுடைய வெப்ப நோயை தீர்ப்பதற்காக வேண்டி இந்த திருநீரே மருந்தாக அமைந்ததாக வரலாறாகும். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சத்தியமான உண்மை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நோயினால் பல வகையான மருத்துவமனைகளுக்கும் பல வகையான இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக உடலை கண்ட இடங்களில் அங்கே சின்னாபின்னமாக்கி காசையும் பணத்தையும் விரயம் செய்து உடலானது எண்ணற்ற துன்பத்தை அடையக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய வீடுகளில் தீராத நோயினால் மிகுந்த, அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, வெப்ப நோய்களாக இருந்தாலும் சரி, வெளியுறுப்பு பாதிப்பு அல்லது உள்ளுறுப்பு பாதிப்பாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளான நோய்களாக இருந்தாலும் சரி, மனமுருக எம்பெருமான் ஈசனை அந்த திருநீற்றுக்கே உகந்த மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் படிக்கின்ற சமயத்தில் நோயானது நம்மளை விட்டு விலகும் என்பது சத்தியமான உண்மையாகும். அதைதான் அழகாக மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்து உள்ளது நீரு, செந்துவர் வாயுரை பங்கன் திரு ஆலவாயன் திருநீர். அருமையான இந்த திருநீற்று பதிகத்தை நாம் படிக்கின்ற சமயத்தில் சத்தியமாக நம்முடைய குழந்தைகளானது, நம்முடைய நோயானது நம்மளை விட்டுவிட்டு ஓடி மறந்துவிடும் என்பது சத்தியமான உண்மையாகும்.
இந்த திருநீற்று பதிகத்தை நாம் படிக்கின்ற பொழுது நெற்றிலே திருநீரிட்டு கழுத்திலே கண்டமணி கட்டி மனமுருக எம்பெருமான் ஈசனை துதித்து பாடும் பொழுது மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த சொல் மிக வலுவான சொல்லாகும். வானவருக்கும் வானவரா இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் திருநீர் அணிந்து எம்பெருமான் ஈசனை துதிக்கக்கூடிய ஒரு அழகான திருநீராகும். நம்மளை அழகுபடுத்துவது திருநீராகும். நாம் சாலையிலே செல்கின்ற சமயத்தில் நெத்திலே திருநீரும் உடலெல்லாம் திருநீரும் பூசிக்கொண்டு கழுத்திலே கண்டமணி போட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கின்ற பொழுது தன் அறியாமே அவர் மீது நமக்கு ஒரு தெய்வீக உணர்வானது உண்டாகும். சத்தியமான உண்மையாகும். எல்லோரும் என்ன பண்ணலாம்? நாம் உணரலாம். நாம் எங்கே ஒரு உத்ராட்சன் மணி அணிந்து நெத்திலே திருநீர் அணிந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தெய்வீக தன்மத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய மெய்யான சிவனடியார்கள் என்பதை நாம் உணர முடியும். ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு கூடும் அந்த நேரங்களிலே. அப்படிப்பட்ட அந்த மிகுந்த உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் படிக்கின்ற சமயத்தில் அக்காலத்தில் நடந்த திருநாவுக்கரசருக்கோ அல்லது குன் பாண்டியனுக்கு கிடையாது. இக்காலகட்டத்திலும் எண்ணற்ற பேர்களுக்கு இந்த திருநீற்றினுடைய பதிகமானது நோய் தீர்க்கும் மருந்தாக இன்னைக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் தீராத நோய் இருக்கக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை, இன்னும் நிறைய வகையான மந்திரங்கள் இருக்கின்றது, மனமுருக எம்பெருமான் ஈசனை இந்த திருநீட்டு பதிகத்துள்ள கூடிய அந்த மந்திரங்களை நாம் படிக்கின்ற சமயத்தில் சத்தியமாக நம்முடைய நோய்பிணியானது நம்மளை விட்டு காணாமல் ஓடிவிடும். அதற்கு மருந்தே ஈசனாவார், மருந்தே சிவமாகும். செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிணியும் எல்லா நோய்கள் விட்டு விலகி வாழ்க்கையில் மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் புண்ணியமான செயலாகும். அப்படி நோயோடு வாழக்கூடியவர்கள் சிவனை தன் மனதால் நினைத்து அந்த மந்திரத்தை அழகாக நீங்கள் படிக்கின்ற சமயத்தில் உங்களுடைய உடலுக்குள் எம்பெருமான் ஈசன் இறங்கி அந்த திருநீற்று பதிகமானது உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் எம்பெருமான் ஈசனோடு வாழ்வதற்கு சிறந்த மருந்தாக இருக்கக்கூடிய திருநீற்று பதிகத்தை படிப்போம். ஓம் நமோ நமச்சிவாய நமக. தென்னாடு சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.